ஒரு வீட்டுல ஒரு பெண் நீங்க வெறும் ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப். ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அத்தனை ஆண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா, நிம்மதியா தூங்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்க பாருங்க, அவங்கதான். அவங்க வீடு பாத்துக்கிறது, குழந்தைங்க பாத்துக்கிறது, சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்துல இந்த மாதம் ஃபுல்லா நான் எப்படி ஓடணும், ஒரு கஷ்டம் வரும்போது அதுலயும் சேமிச்சு பசங்களுக்கு படிப்புக்கு, டியூஷனுக்கு, அவங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அவங்களும் பாத்துக்கிட்டு, அவங்களுக்கு கால் அடி இருந்தாலும், இடுப்பு வலி இருந்தாலும், ஜோரம் இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாம, அவங்களும் தூங்காம, அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, தூங்காம இருக்காங்க. ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு ராப்பகல உழைக்கிறாங்க பாருங்க. முதல்ல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் பாராட்டுகள். ஏன்னா இன்னைக்கு அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னால பல ஆண்கள், பல குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. சோ அந்த பெண்கள் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றது பெருமையா சொல்லுங்க. ஐம் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் தட். பிகாஸ் நாட் நெசசரி எல்லாரும் வெளியில போய் வேலையை செய்யணும்னா அப்படி இல்லை. சில பேருக்கு கட்டாயம் இருக்கும். நான் சொல்லுவேன், பினான்சியலி ஒரு விமனுக்கு இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக உங்க சொந்த காலில் நின்னாதான் உங்களுக்கு மரியாதை. என் 2 பெண் குழந்தைங்களுக்கு நான் அதுதான் சொல்றேன். அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச? ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுக்கும், ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும், ஏன் ஒரு சானிட்டரி பேட் வாங்குறதுக்கும் ஆணு மேலே நம்ம டிபெண்ட் இருக்கக்கூடாது. That should be from our earning, and that is what is important, that independency and financial independency ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.